ஐயா உங்களை பத்தி நம்ம உறவுகள் சொல்லுங்க. 1964 அந்த வருஷம் தான் நான் முதல்ல சபரிமலை யாத்திரை தொடங்கினேன். குருசாமின்னு சொல்லக்கூடியவர் எம்என் நம்பியார். அவரு கூட செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு ஒரு முறை கிடைச்சிது. திரைப்படத்துல வில்லனா தான் பார்த்தோம், ஆனா உண்மையா அவர் கதாநாயகன். மனிதன் 3 வாக்களை விடணும்னார். இவை 3ம் தவிர்த்து எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் எல்லோரும் சபரிமலைக்கு செல்லும் தகுதி உடையவன். ஆனா அந்த 18 படி தத்துவங்களை தனி சொல்லுங்களேன். ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. 18 படிகளும் இந்த டாலர் போடுறது சும்மா இல்லை. இந்த முத்திரை கருப்பசாமிக்கு ஐயப்பனுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கு, நிறைய இருக்கு. இந்த கருப்பசுவாமியினுடைய உத்தரவு இல்லாம நாம எதையும் செய்ய முடியாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு மாலை போட்டு வர்றோம், 10 நாளைக்கு மாலை போட்டு போறோம், ஐயப்பனை பார்த்துறோம்ட்டாங்க. இது சரியான வழிமுறையா? இது முறையற்ற ஒரு செயல் தான். ஏன்னா 3 வருஷம் மாலை போட்டு போனதுக்கு அப்புறம் மணி கட்டுறாங்க. அந்த மணியை எடுத்துட்டு வந்தா குழந்தை பிறக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. உண்மை. 90 நாளுக்குள் கண்டிப்பாக கர்ப்பம் அடைவார்கள். ஒரு மணி கொடுக்கறது பெருசு இல்ல, அந்த மணியை வாங்குறது பெருசு இல்ல. அத பூஜை அறையில எப்படி பூஜை பண்ணணும், என்ன மாதிரி பூஜை செய்யணும்? பூஜைனா ஒண்ணு இல்ல, பன்னீர் ஊத்தி நீங்கள் செய்யும் நாட்கள் பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சப்போஸ் அவர்கள் மாதவிடாயானால் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுயா. சுவாமி சொல்றேன். ஐயா உங்களை பத்தி நம்ம உறவுகள் சொல்லுங்க. ஏன்னா உங்களை பத்தி நம்ம ஐயா சொல்லுற சம்பத் ஐயா குருசாமியா இருக்காரு, பல வருடங்கள் நிறைய பேரை சபரிமலை கூட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி நம்ம உறவுகள் சொல்லுங்க ஐயா. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, இருந்தாலும் சொல்றேன். 1964 உங்களுக்கே தெரியும், தனுஷ்கோடி அழிந்த வருஷம். அந்த வருஷம் தான் நான் முதல்ல சபரிமலை யாத்திரை தொடங்கினேன். ஓ, நீங்க மாலை போட்டது அந்த வருஷம் தான்? ஆமா, நான் முதல்ல தொடங்கின யாத்திரை 1964. அப்பதான் தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் அழிஞ்சது. மெரினா பீச்சில் கப்பல் தரை தட்டுது. அந்த வருடம் என்னுடைய முதல் யாத்திரை தொடங்கிச்சு. அதாவது ஒரு விபத்தான வருஷம்னு கூட சொல்லலாம். அது எனக்கு ஒரு புனிதமான வருஷம். ஏன்னா அந்த வருஷத்தில் நான் அந்த சபரிமலை சன்னதியில் காலை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. பொதுவாகவே திரைப்பட நடிகர்கள்லாம் குருசாமின்னு சொல்லக்கூடியவர் எம்என் நம்பியார். அவரு கூட செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு ஒரு முறை கிடைச்சிது. ஆனாலும் நான் என் தாயார் கூட தான் வருவேன் மலைக்கு அப்படின்னு பிடிவாதமா இருந்துட்டேன். காரணம், தாயில் சிறந்ததோ கோயிலும் இல்லைன்னு. அதனால என் தாயார் கூட செல்லணும், என் தாயாருக்கு துணையா போகணுன்றதுக்காகவே நான் அதை தவிர்த்தேன். ஆனாலும் அவர் மிகப்பெரிய குருசாமி. 57 ஆண்டு காலம் சபரிமலை சென்று வந்தவர். அவரை மாதிரி ஒரு புனித பக்தர்களை யாரும் பார்க்க முடியாது. அவரு திரைப்படத்துல வில்லனா தான் பார்த்தோம், ஆனா உண்மையா அவர் கதாநாயகன். ஐயப்ப பக்தர்னா உதாரணம் அவர் தான். அவர்கிட்ட நான் கேட்பேன், ஐயா பக்தர்கள்லாம் தாடி வளர்க்குறாங்க, இதுக்கு பேர் தீட்சைன்னுவாங்க. தாடியெல்லாம் வளர்க்குறாங்க, நீங்க ஒன்றும் வளர்க்கல, டெய்லி ஷேவிங்லாம் பண்றீங்க, இதெல்லாம் தவறு இல்லையான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னார் பதில், மணிகண்டா நீ சிறுவன், இதை பற்றி நான் உனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, இப்போ புரியாத வயசு, இருந்தாலும் சொல்கிறேன். மனிதன் 3 வாக்களை விடணும்னாரு. அது என்ன 3 மா அப்படின்னு கேட்டேன். மது, போதை வஸ்துக்கள்; மாது, பெண்களுடைய தொடர்புகள்; மாமிசம், புலால், நான் வெஜிடேரியன். இவை 3ம் தவிர்த்து எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் எல்லோரும் சபரிமலைக்கு செல்லும் தகுதி உடையவன் அப்படின்னு சொன்னார். இதை நான் மனசில் உள்வாங்கிட்டேன். ஏன்னா சிறு வயசு பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிடுது என் மனசில். அது நாளடைவில் என்னுடைய காலகட்டத்தில் டிடிகே அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க. டிடிகே அந்த கம்பெனியில் நிரோத் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அது. அதில் இருக்கிற ஜெனரல் மேனேஜர் யூபிவி பாலசுப்ரமணியம்னு பேர். அவர் உத்தமபாளையத்தை சேர்ந்தவர். அவர் என் கூட சபரிமலைக்கு வர்றார். தேனி உத்தமபாளையம். ஆமாம், சபரிமலைக்கு வர்றாரு. அவர் கேட்டார், சுவாமி இங்கே ஆங்கிலேயர்கள்லாம் வருவாங்க, இது மிகப்பெரிய கம்பெனி வேர்ல்டு லெவலில், இந்த கம்பெனிக்கு பல பேர் வருகை தருவாங்க, நான் தாடி வளர்த்துக்கிட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது, நான் எப்படி சாமி விரதம் இருக்கிறது அப்படின்னாரு. அப்போ எனக்கு எம்என் நம்பியார் சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த 3 மாக்களை நீங்கள் தவிர்த்துருங்க, நீங்கள் மலைக்கு வரலாம். இன்னும் 2 வேளை குளிக்கணும், 2 வேளை சிற்றுண்டி அப்படின்னா எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா, சிற்றுண்டினா டிஃபன்,
டிஃபன்ன்றது கொஞ்சமாக சாப்பிட்றது. 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டா அதில் அளவு. 2 இட்லி, பொங்கல், வடை, பூரி இப்படின்னு எக்ஸட்ரான்னு சாப்பிட்டா அது அளவு இல்லை. அதுக்கு பேர் சிற்றுண்டியே இல்லை. ஆனால் இன்னைக்கு பூஜையில் அதை தான் பண்ணுறாங்க. அது தவிர்க்கணும். 2வது மதியம் ஒரு வேளை நல்ல உணவு. ஏன்னா உழைக்கிறாங்க, அந்த உழைப்புக்கு உணவு வேணும். ஒரு வேளை உணவு. இரவும் அதே மாதிரி சிற்றுண்டி, சிறிதளவு சாப்பாடு. ஆனால் பூஜைகளில் சென்றால் பொங்கல், இட்லி, இடியாப்பம் இப்படி பல வகைகளை போட்டு திக்குமுக்காட வைக்கிறாங்க. அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா ஆழ்ந்த தூக்கம் வரும். ஆழ்ந்த தூக்கம் வந்தால் கனவு வரும். கனவுல எது வேணால் வரலாம். ஆக இதெல்லாம் வரக்கூடாது. எந்த நேரமும் இறைவன் உடைய சிந்தனையிலே நம்ம இருக்கணும்னா அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், உணவே மருந்து. உணவை யார் ஒருத்தர் சுருக்கி சாப்பிட்றாங்களோ சிந்தனையும் நல்லா இருக்கும், செயலும் நல்லா இருக்கும், அவங்களுடைய உடல் ஆக்டிவிட்டியா இருக்கும். அதான் உண்மை. அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு மந்தமாயிடும். எல்லாமே மந்தமாயிடும். சகலமும் உடல் உறுப்புகளும் சரி, மூளையும் சரி மந்தமாகிவிடும். ஆக உணவை கட்டுப்படுத்த வேண்டும். அதைத்தான் சொல்றார் திருவள்ளுவர், உணவே மருந்தாக இருக்க வேண்டும். நிச்சயமா. அதனால அதுதான் விரத முறை. இப்ப இருக்கிற சுவாமிகள் விரதங்கள்லாம் ஏதோ மாலையை போடுறது சுவாமின்றது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாலை போட்டா எல்லாரையும் சாமி தான் கூப்பிடணும். அண்ணனையும் சாமி தான், அக்காவும் சாமி தான், தங்கச்சி சாமி தான், தம்பியும் சாமி தான். எல்லோரையும் சாமின்னு அழைப்போம். சாம்பார் சாமி கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்க, இட்லி சாமி கொஞ்சம் இட்லி வைக்க, அப்படிதான் பேசுவாங்க. இப்போ அப்படி இல்லை, மாம்ஸ் இங்கே வா மச்சான் போயிட்டு வந்துட்டியா, இப்படி இதெல்லாம் தவிர்க்கணும். இது மாலை போடுவதற்கும் இந்த விரத முறைகளுக்கும் நல்லதே அல்ல. இவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும். நிச்சயமா. காலணிகள் ஏன் அணியக்கூடாதுன்னா அது புனிதமான மலை. அந்த மலையில் காலணி போட்டு நடக்கக்கூடாதுன்றதுக்காக காலணி அணியக்கூடாதுன்றாங்க. 2வது இங்கே நம்ம மிலிட்டரியில் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, ட்ரைனிங். எதுக்காக? கடும் குளிரில் அவங்க போட்டுடுறாங்க. அங்கே அவங்களுக்கு ஏதுவாக இருக்கணுன்றதுக்காக இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதே ட்ரைனிங் தான் சபரிமலை. இவைகள்லாம் நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோம்னா சபரிமலை சென்று ஐயப்பன் நல்லபடியாக வணங்கி அவனுடைய அருளோட நம்ம வரலாம். நிச்சயமா. எல்லோரும் சொல்லுவாங்க 18 படிப்பு ஏறி நான் ஐயப்பனை பார்த்துட்டேன். நீ ஐயப்பனம் பார்க்கல, ஐயப்பன் தான் உன்னை பார்த்தான். அதான் உண்மை. உண்மையா விரதம் இருந்து போறவங்கள ஐயப்பன் பார்க்குறான். நான் ஐயப்பனை பார்த்துட்டேன், 3 முறை பார்த்துட்டேன், 4 முறை பார்த்துட்டேன். நத்திங். ஒரே முறை ஒரு செகண்ட் உன்னுடைய பார்வை அவர் மேலே விழுந்தாலும் அவருடைய பார்வை உன் மேலே விழுந்ததா? அதான் உண்மை. அவர் பார்வை நம்ம மேலே விழுந்திருந்தா உண்மையிலேயே அடுத்த வருஷம் இதை விட ஒரு படி மேலே இருக்கும். அதான் படிப்படியாக உயரும். எங்கே 18 படி அங்கே இருக்கு. எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கு, எல்லா இடத்துலையும் படிகள் இருக்கு. ஆனால் அந்த 18 படி தத்துவங்களே தனி. சொல்லுங்களேன். ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. 18 படிகளும் 18 சித்தர்களாக இங்கே இருக்கிறாங்க. இந்த சரணம் சொல்லும் போது கடைசி வார்த்தை ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பான்வாங்க. சித்தர்களுக்கெல்லாம் ஆனந்தம் அளிக்கக்கூடியவன் ஐயப்பன். அப்போ ஆனந்த சித்தன். அப்படிப்பட்ட சித்தர்களை நம்ம மிதித்து அவனை போய் பார்க்குறோம். அப்போ இந்த சித்தர்களெல்லாம் நம்ம மிதித்து மேலே சென்று அவனை பார்க்கும் பொழுது நாமும் சித்தி அடைகிறோம், முக்தி அடைகிறோம். அவனுடைய அருளாத சித்தர்களெல்லாம் நம்ம மிதித்து போகிறோம். அதனால தான் அவருக்கு படிபூஜைன்னு ஒன்று பண்ணுறாங்க. இந்த சித்தர்களை சாந்திப்படுத்துவதற்காக தான் அந்த படிபூஜை நடக்கிறது. இந்த படிபூஜைன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த படிபூஜை எதற்காக நடத்தப்படுகிறதுனா இவ்வளோ மக்கள் மிதித்து ஏறி சென்று ஐயனை வழிபடுகிறார்கள். ஐயோ சித்தர்களை மிதித்து என் இடத்தில் வருகிறார்களே, அவங்க சித்தி அடைஞ்சிட்டாங்க, முத்தி அடைஞ்சிட்டாங்க எங்கிட்ட வந்துட்டு. இருந்தாலும் சித்தர்களை நான் சார்ந்துபடுத்த வேண்டும் இல்லையா? அதான் ஆனந்த சித்தர் படிபூஜை செய்கிறார். கழுவி விளக்கேற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கும்ப மரியாதையெல்லாம் செய்து ஒவ்வொரு படிகளாக பூஜை செய்து அற்புதமாக இருக்கும் அந்த படிபூஜை பார்ப்பதற்கு. படிபூஜையை காண்பதற்கு 2 கண்கள் போதாது, பல கண்கள் வேணும். அதே மாதிரி ஜோதியை நீ பார்த்தீரா? எல்லோரும் கேட்பாங்க. ஜோதி போய் மக்கள் காமிக்கிறான், காட்டுவாசி காமிக்கிறாங்கன்னு. ஐயப்பன் கடைசியாக பந்தள மகாராஜாவுக்கு சொன்ன வார்த்தை, அப்பா நான் உன்னை பாசத்தோடு தான் வளர்த்தேன், வளர்ப்பு மகனான்னு நினைக்கல. என்னைக்கு அந்த காட்டில் உன்னை கண்டு கையில் எடுத்தனோ அன்றிலிருந்து நீ என் மகன். நீ என்னை விட்டு பிரிந்து செல்றேன்றியே, நியாயமா? அப்பா நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நான் வந்ததே எதுக்குன்னு எனக்கே தெரியாது. என்னை ஞாபகப்படுத்தி நான் தெய்வ குழந்தை என்பதை உணர்த்தி விட்டார்கள்.
நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மகிழ்ச்சியை அழிக்கணும்னு வந்து மகிழ்ச்சியை அழிச்சிட்டேன். நீங்கள் புளிப்பால் கட்டிங்க, புளியும் கொண்டு வந்துட்டேன். ஆனால் அது பொய்யான தலைவலின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் தாய், என்னை வளர்த்தாலும் அவள்தான் என் தாய். நான் இந்த பூமியிலே பார்த்த முதல் தாய். ஆக என் தாய்க்கு நான் மரியாதை செலுத்த வேண்டுமா? அவரை சொல்லி தட்டக்கூடாது அல்லவா? அவர்களுக்கு தலைவலி என்பது நான் கண்டிப்பாக புளிப்பால் எடுத்து வர வேண்டும். அதற்காக காட்டுக்கு சென்றேன், மகிழ்ச்சியை அளித்தேன். இதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என் தாய். இதுக்குனாக்கா நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீ போற, மீண்டும் உன்னை நான் எப்படி பார்ப்பேன்? என்னை கண்டெடுத்த காடு. எந்த காட்டில் கண்டெடுத்தாங்க? பம்பை நதிக்கரையில். அதற்கு அருகில் உள்ள மலை அதுதான் நீலிமலை. நீலிமலைக்கு 3 பெருமைகள் இருக்கு. வாலி ஏறா நீலிமலை. ராமாயணத்தில் வரக்கூடிய வாலி துந்துபின்னு ஒரு அரக்கனோட சண்டை போடுறார். அப்படி சண்டை போடும்போது ஒரு துளி ரத்தம் அங்கே தவம் இருந்த ரிஷி மேலே பட்டுருது. அந்த ரிஷி சாபமிடுறாரு, இந்த இரத்த துளி என் மேல் விழ காரணமாய் உள்ளவன் இந்த மலையை மிதித்தால் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். வாலி எதிர்த்து யாருமே போரிட முடியாது. ராமரே மறைந்து தான் கொள்றார். அப்படிப்பட்ட வாலியை சாபத்துக்கு பயப்படுறார். காரணம் ரிஷி சாபம். ரிஷி சாபம் பொல்லாதது, பழித்து விடும். அதற்கு பயந்து வாலி அந்த மலை மேலே ஏறல, துண்டுபி தப்பிச்சிடறார். 2வது அதே ராமாயண பெருமை, சபரி அன்னை ஸ்ரீராமன் வருகைக்காக அங்கே காத்திருக்கிறாங்க. அதான் சபரி பீடம்னு அங்கே இருக்குது. இந்த அன்னை காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருக்கும் போது அவர் பசியோடு வருவாரே, சீதையை தேடிக்கொண்டு வருகிறாரே, பழங்களை பறித்து வச்சுருக்காங்க. அது இந்த கனி நல்லாயிருக்கும், இந்த கனி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு பார்த்து வச்சுருக்காங்க. அப்போ ராமரும் வராரு, பழங்களையும் கொடுக்குறாங்க, பசியாறிடுறாரு. ஐயா அப்படின்னு, என்னம்மா எனக்கு மோட்சம் கொடுத்தால் நல்லா இருக்கும். அம்மா அதுக்கு நான் தகுதியற்றவன். நானே என் சீதையை பிரிந்த துக்கத்தில் இருக்கிறேன். நான் எப்படி தங்களுக்கு மோட்சம் கொடுப்பது? அப்பொழுது என்னுடைய கதிதான் என்ன? உனக்காக இவ்வளோ வருடம் காத்திருந்தேனே, என்னுடைய கதிதான் என்ன? அப்பொழுது சொல்கிறார், எனக்கு பின்னே ஒருவன் வருவான், அவன் உங்களுக்கு மோட்சம் கொடுப்பான், அவர்தான் மணிகண்டன். சபரிக்கு மோட்சம் கொடுத்தவனேன்னு ஒரு சரணம் இருக்கு. அந்த சபரி அன்னைக்கு மோட்சமும் கொடுத்து தான் வாழுகின்ற மலைக்கு சபரிமலை என்று பெயர் வைத்தார். ஐயப்பன் மலைன்னு பெயர் கிடையாது, சபரிமலை. சபரி அன்னை தவம் இருந்ததினாலும் சபரி அன்னைக்கு மோட்சம் கொடுத்ததினாலும் தான் வாழுகின்ற மலைக்கு சபரி அன்னையின் பெயரையே வைத்து விட்டார். இப்போ இருக்கிறவங்களாம் விரதங்கள் சரிவர இருக்கிறதில்ல. எல்லா பக்தர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, ஐயப்பன் ரொம்ப புனிதமான கடவுள். ஐயப்பன்கிட்ட பார்த்தீங்கன்னா மனித ரூபம் எப்படியோ அதே ரூபம்தான். 2 கைகள், முகம், கால், வேறு எதுவும் இல்லை. அவர்கிட்ட ஆயுதங்கள் கூட கிடையாது. நிராயுதபாணியாக அங்கே அமைந்திருக்கிறார். இது சின்முத்திரை. இது மனித விரல், ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்க, மனித விரல். இது தெய்வ விரல். ஏன் இதை தெய்வ விரல்னு சொல்கிறோம்னா, நம்ம தம்பு, அதாவது சொத்து பத்திரங்கள் மற்ற எல்லாவற்றுக்கும் இந்த விரலுடைய தம்பு தான் கேட்பாங்க. அப்போ இதுக்கு மதிப்பு இருக்கு இல்லையா? நமக்கு பிறகும் இந்த தம்பு உதவுது. அப்படின்னும் போது இது வாழுது, இந்த ரேகை வாழுது. அப்போ இது தெய்வம். அதனால் இதை தெய்வ விரல்ன்றாங்க. இது மனித விரல், இது சின்முத்திரை. ஒரு விரல் இப்படி பூமியை நோக்கி இருக்கும். நீ என்னிடத்தில் வந்தால் என்னோட அருளோடு நீ இந்த பூலோகத்தில் வாழ்வாய் அப்படின்னு தான் அந்த தத்துவம். தத்துவமசி. தத்துவமசி. நீங்கள் பல கோயில்களுக்கு போனால், நாராயணன் கோயில் போகிறீங்க, ஓம் நமோ நாராயணா பெருமாள் கோயிலில் போட்டிருப்பாங்க. சிவன் கோயிலில் ஓம் நமோ நம சிவாய. அம்மன் கோயிலில் ஓம் சக்தி. இப்படி ஒவ்வொரு கோயிலையும், அந்த முருகன் கோயில் போனால் ஓம் சரவண பவா. இப்படி எல்லா கோயில்களையும் முருகும் ஓம் கணபதையே நமகா அப்படின்னு போட்டிருக்கும். பட் சபரிமலையில் மாத்திரம்தான் சத்வமசி. இந்த தத்துவமசின்றதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் தட், நீ தான் அது அப்படின்றாரு. நீ வேறு நான் வேறு கிடையாது. அதான் சொன்னேன், நீ பார்க்குற ஐயப்பன், ஐயப்பன் உன்னை பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீ வேறு நான் வேறு கிடையாது, நீ தான் நான் தான் நீ. ஏன் எல்லாரும் சாமின்னு மாலை போட்ட உடனே காலில் விடுறாங்க? வயது பார்க்குறாங்களா? இல்லை. பெற்ற தாயும் விழுகிறா, தந்தையும் விழுகிறாங்க, மாமா விழுகிறாரு, மாமியும் விழுகிறாங்க. அவங்களாம் நம்மளை விட வயது பெரியவங்க, நம்ம காலில் விழுறாங்க. நான் நினச்சி அவங்க விழலை, அந்த ஐயப்பன் நினச்சி விழறாங்க. ஏன்னா நம்ம உடலில் அவர் வாசம் செய்கிறார். இந்த டாலர் போடுறது சும்மா இல்லை. இந்த முத்திரைன்ற இது பேர் முத்திரை. இது போடுறது சும்மா இல்லை. இந்த முத்திரை நம்ம நெஞ்சில் ஆடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கு, நீ மலைக்கு போகிற, நீ மலைக்கு போகிற.
அந்த மலைக்கு எப்படி ஒரு பெண்ணுக்கு தாலி முக்கியமோ அதே போல் சபரிமலை செல்பவருக்கு மாலை முக்கியம். சில பேர் பல தவறுகள் செய்கிறார்கள். பம்பையில் என்ன பண்ணுறாங்க, மலைக்கு போயிட்டு வந்தவொடனே மாலையை கழட்டி தண்ணீரை போட்டுடுறாங்க, கட்டி இருக்கிற துணிமணியை கழட்டி போட்டுடுறாங்க. இந்த பம்பை ஆற்றினுடைய தண்ணீரை பல பேர் குடிக்கிறாங்க. எனக்கு சொரியாசிஸ் இருக்கும், ஏதாவது படை தாமரை ஏதாவது சொறி அது மாதிரி இருக்கும். நான் கட்டியிருந்த ட்ரெஸ்ஸை அதில் போடும்போது அந்த கிருமிகள் அந்த ஆற்றோட கலக்கும் இல்லையா, அது எத்தனை பேருக்கு நோயை உண்டாக்கும். இன்னைக்கு அமீபா அப்படின்னு ஒரு புதிய நோய் உண்டாயிருக்கு. தண்ணியை மூக்கில் எடுத்துடாதீங்க, அதனால மூளைக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க சபரிமலை போகிறவர்களுக்கு. இதெல்லாம் எதனால? நாம் செய்கின்ற தவறு தான். ஆண்டவன் எந்த தவறு செய்யலை. ஆண்டவன் இயற்கையை அற்புதமாக படைச்சிருக்கான். அந்த அற்புதத்தை கெடுக்கிறதே நாம தான். அங்கே போய் வேஷ்டி அவுத்து போடுறது, மாலை அவுத்து போடுறது. நீ எப்படி மாலை போட்டு சபரிமலைக்கு போறியோ அதே மாதிரி மாலை போட்டு சபரிமலையிலேருந்து வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஒரு இரவு அந்த மாலையோடு அந்த படு. மறுநாள் காலை நீ மாலை எடுத்து விசர்ஜனம் பண்ணு. இதுக்கு பேர் விசர்ஜனம். ஆவாகனம்னா தொடக்கம், விசர்ஜனம்னா முடிவு. நீ எப்படி தொடங்குகிறாயோ அப்படி முடி. வீட்டில் அவ்வளோ பேர் மத்தியில் போய் காலையில் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு கோயிலுக்கு போய் பூசாரியை பார்த்து குருவை பார்த்து மாலை போட்டு எல்லாம் பண்ணிடுற. வீட்டில் பூஜை போடுற, அழகா இருமுடி கட்டுற. பல பேர் அரிசி போடுறாங்க. இந்த அரிசி போடுறது முக்கியம். பல பேர் இதை வாக்கரிசின்றாங்க. வாக்கரிசி இல்லை, வாக்கு அரிசி. வாக்குச்சாவடியில் போய் வாக்கு நம்ம போடுறோம் இல்லையா, நம்மளுடைய வாக்குகள்னா கோரிக்கைகள். நம் கோரிக்கைகளை 3 பிடி அரிசியாக போடுகிறோம். இந்த அரிசி அந்த சன்னதியில் விழுகும்போது உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது. ஏன்னா நீங்க மலைக்கு வரல. மலைக்கு வராதவங்க தன்னுடைய கோரிக்கைகளை எப்படி சொல்றது? இதன் மூலியமாக தான் சொல்லணும். அப்போ அதுக்காக தான் அரிசி போடுறாங்க. இது சில பேருக்கு புரியலை. தேங்காய் உடல், நெய் உயிர். என்ன தேங்காய் உடல்ன்றாரு, நெய் உயிர்ன்றாரு? அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். தேங்காய் பாருங்க, ஒரு தேங்காய் முழுசாக பறிச்சிங்கன்னா மழு மழுன்னு இருக்கும் மேலே, அதுதான் நம்ம தோல். அது உள்ளே பார்த்தீங்கன்னா நார், முடி, ரோமம். அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓடு, அதுதான் நம் எலும்பு. அதற்கிடையிலே நரம்புகள் ஓடும், அதுதான் நரம்பு. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா வெண்மையான பருப்பு, அதுதான் நம் சதை. உள்ளே இருக்கும் நீர் தான் ரத்தம், நமது உயிர். ரத்தம் சொன்னா மனுஷன் காலி. ஆக அந்த ரத்தம் தான் அந்த நீர். அப்போ அந்த தேங்காயினுடைய உயிரே அந்த நீர் தான். அந்த நீரை நீக்கிடுறோம், அதனுடைய உயிரை நீக்கிடுறோம். ஒரு தேங்காயினுடைய நீரை நீக்கிட்டா அதனுடைய வாழ்வு 24 மணி நேரம் தான். 24 மணி நேரத்துக்கு மேலே அது கெட்டுடும். நீங்கள் வேணால் தேங்காய் உடைச்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த தேங்காய் கெட்டுடும். ஆனால் அந்த தேங்காவில், அதே தேங்காவில் நாம் நெய்யை ஊற்றுறோம், பசு நெய். நெய்யினுடைய தன்மை 5வது. பஞ்சபூதங்கள் அது 5வது. முதல் பால், 2வது தயிர், 3வது மோர். மோரை கடந்தால் வெண்ணெய், வெண்ணெயை உருக்கினால் நெய், நெய்யை உருக்கினா வேற என்ன வருமா? எது வராது. நெய் தான் கடைசி ஸ்டேஜ். அதே மாதிரி தான் பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5ம் அதில் அடக்கம் நெய். அதனால தான் நெய் அதில் ஊற்றுறோம். ஊற்றி கார் கடைச்சி அது மேலே அரக்கு வச்சு விபூதி வச்சு இந்த முத்திரையை வச்சு கீழே ஒரு 1.25 ரூபா தட்சிணை வச்சு இருமுடி கட்டுறோம். அதுக்கு அரிசி வாங்குறோம், சபரிமலைக்கு போகிறோம். இதுதான் நெய்த்தேங்காயினுடைய தாற்பயம். சரி, மாலை அணிவிடும். இதுக்கு பேர் துளசி மாலை, இன்னொருக்கு பேர் ருத்ராட்ச மாலை. துளசி பெருமாள், ருத்ராட்சம் சிவன். ஆக பெருமாள் தாய். ஏன்னா மோகினி அவதாரத்தெல்லாம் உருவானது ஐயப்பன். பெருமாள் மோகினி அவதாரம்னு ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த அவதாரத்தை கொண்டு மோகம் கொள்கிறார் சிவன். அந்த மோகத்தினால் உருவானவர் தான் ஐயப்பன். அதனால தான் அவருக்கு ஹரிஹரசுதன். ஹரிக்கும் ஹரனுக்கும் ஏற்பட்டதனால் ஹரிஹரசுதன், மோகத்தினால் பிறந்தனால் மோகினி சுதன். ஆக இந்த மோகினி சுதனுக்கு அடையாளமாக தான் துளசி மாலை பெருமாளுக்காகவும் ருத்ராட்ச மாலை ஐயனுக்காகவும் போடுறோம். சில பேர் 2 மாலையிலே 2 டாலர் போடுவாங்க. தேவையில்லை, துளசி மாலையில் ஒரு டாலர் போட்டால் போதும். ஏன் சாமி அந்த மாலை என்ன சொல்லிச்சு, ஏன் அதில் போடக்கூடாது கேட்கலாம். தாய் எப்பவுமே பிள்ளையை சுமப்பான். வயிற்றில் 10 மாதம், தோளில் 5 மாதம். அதற்கு பிறகு தான் தந்தை சுமப்பார் காலம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தந்தை காலம் ஃபுல்லாக சுமப்பார். அதான் ஒரு பெரிய சுமை. அது தாயை காட்டிலும் பெரிய சுமை. இருப்பினும் தாயார் வயிற்றில் 10 மாதங்களும் தோளிலே 5 மாதங்களும் சுமந்து வளர்க்குறாங்க.
ஸோ அந்த தோளில் சுமந்ததுனால அந்த அம்மா சுமக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த டாலரை துளசி மாலையில் போடுறோம், தாயார மாலையில் போடுறோம். ஏன்னா தாயார் பெருமான்னு சொல்லிட்டேன். தந்தை சிவன், சிவன் வந்து 5 வருஷம் நம்மளை இது பண்ணலை. ஏன்னா அங்கே டாலர் தேவையில்லை. ஏன்னா அவர் காலம் முழுவதும் சுமந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதுக்கு தனியாக ஒரு டாலர், தனியாக ஒரு இதுக்கு தேவையில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. சில பேர் இதில் ஒரு டாலர், அதோட சில பேர் 3 மாலை. ஒருத்தர் சொன்னார், நான் 3ஆவது வருஷம் போகிறேங்க, 3ஆவது மாலை போடுறேங்க அப்படின்னாரு. அப்படிலாம் இங்கே வருஷத்துக்கு ஒரு மாலைனா நான் 18 வருஷம் போகிறேன், 18 மாலை போடணும். நான் இப்போ 61ஆவது வருஷம் போகிறேன், 61 மாலை போட முடியுமா, என் கழுத்திலே இடம் இருக்காது அப்படின்னேன். அது மாதிரி சில பேர் சரிவர ஐயப்பனை புரிஞ்சிக்கலை. உண்மையிலேயே ஐயப்பன் ஒரு சைல்டு. குழந்தைகிட்ட அன்பு காட்டிங்கன்னா, சிரிச்சிங்கன்னா வரும், வடா செல்லம்னா வரும். அது கொஞ்சம் முறைப்பா கண்களை உருட்டி திரட்டி அப்படின்னா வராது. அதே மாதிரி தான் ஐயப்பன் இடத்துல அன்பு செலுத்தி நல்ல முறையில் விரதம் செய். உன்னிடத்துல நீ கேட்குற கோரிக்கையை நிறைவேற்றுவான். சாதாரண ஐயப்பன் மாதிரி ஒரு கலியுக தெய்வம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸே அவர் கிடையாது. நோ ஆயுதம் எதுவும் கிடையாது. எந்த இதுவும் நிராயுதபாணியாக வந்து ஒரு சந்நியாச கோலத்தில் ஐஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்காரு. சாமி, இப்போ நம்ம உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு கூட அந்த சந்தேகம் வருது. கருப்பசாமிக்கு ஐயப்பனுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கு, நிறைய இருக்குது. அதாவது காவல் தெய்வம் கருப்பசுவாமி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடது கை பக்கம், அதாவது நம்ம பார்வையில் ஐயப்பனை நோக்கி போகும்பொழுது 18 படிக்கு கீழே இடது கை பக்கம் கடுத்த சுவாமின்னு இருப்பார். கடுத்தன் பொதுவாகவே கடுத்து போச்சு அப்படின்வாங்க. அதுக்கு என்ன பொருள்? தடிமனாயிடுச்சு இல்லைன்னா கடுத்து போச்சு அப்படின்னா, அதாவது இந்த உடல் கடுத்து விட்டதுன்னா பலமாகி விட்டது. அடுத்தது கருப்ப சுவாமி. கருப்பு அப்படின்னாலே அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மா வந்து கருப்பா சிவப்பான்னு யாரும் கண்டதில்லை. ஆனால் கருப்புன்றது ஒரு தூய்மையான விஷயம். இந்த ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு பேப்பரில் சுற்றிருப்பாங்க. ஏன்னா அது ஒளிப்பட்டா வீணாயிடும். எக்ஸ்ரே ஃபிலிம்லேருந்து எல்லாமே ஒரு கருப்பு பேப்பரில் சுத்தப்பட்டிருக்கும். கருப்பு மட்டும்தான் ஒளியை ஊடுருவ செய்யாது, தீய ஒளியை ஊடுருவ செய்யாது. அதுக்கு மெயினாக தேவை கருப்பு. இந்த கருப்ப சுவாமி வந்து சிவனுடைய அம்சம். அதாவது சிவனுடைய அம்சம் தட்சிணாமூர்த்தி, பைரவர் தான் படைக்கு தலைவன். சிவனுடைய படைக்கு தலைவனே பைரவர் தான். இப்படி பல அம்சங்கள், சிவனுக்கு 6 அம்சங்கள் இருக்கு. அந்த 6 அம்சங்களில் ஒருத்தர் தான் கருப்ப சுவாமி. அதாவது அந்த கருப்பனுக்கு தென்னாட்டில் பல பேர் உண்டு. நொண்டி கருப்பு, இப்படின்னு பல பேர்கள் உண்டு. இருந்தாலும் கருப்ப சுவாமி கருப்பாயி துணைவியரோடு இருக்கிற ஒரே இடம் வந்து சபரிமலை தான். வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா, இடது கை பக்கம் கருத்த சுவாமி, வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்ப சுவாமி கருப்பாயும் துணைவியரோடு இருக்கிறார். தான் துணை இல்லைனாலும் பரவாயில்ல, என் காவலன் துணையோடு இருக்கணும். அப்போ ஐயப்பனுடைய மிகுந்த ஒரு உயர்ந்த குணம் இங்கே தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? நிச்சயமா. இந்த கருப்ப சுவாமியினுடைய உத்தரவு இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பக்கத்துடையாக இருப்பார் அவர். நம்ம காட்டுக்குள்ளே நடக்கும்போது கூடவே வருவார். கருப்பசாமி எல்லாரும் நினைக்கணும், கருப்பசாமின்னு பாடுவாங்க பூஜைகளில். பாடினா மாத்திரம் போதாது, கருப்பசுவாமியை வணங்கணும். ஏன்னா காவல் தெய்வம். காவலாளி இல்லாமல் ஒருத்தர் இல்லை. ஒருத்தரை சந்திக்கணும்னா ஒரு காவலாளிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். அப்போ இவருடைய பர்மிஷன் இல்லாமல் அவரை பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. ஆக இவருடைய பர்மிஷன் நமக்கு தேவை. அப்போ சிவனுடைய அம்சமான அந்த கருப்பசுவாமியை நாம் வணங்கிட்டு போகிறோம். ஏன்னா சிவனும் தனித்து இல்லை, பார்வதி தேவியோடு சேர்ந்து ஆலிங்கனமாக லிங்கமாக இருக்கிறார். இந்த லிங்கன்றது கீழே இருக்கிறது ஆவுடையார், மேலே இருக்கிறது பானம். இது உருவம். உருவமும் கிடையாது, அரவமும் கிடையாது. அரவம்னா ஒன்றுமே இல்லாதது, உருவம்னா உருவம் உடையது. அருவமும் கிடையாது, உருவமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை சிவன். இமயம் முதல் குமரி வரை அவர் இருக்கார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இமயத்தில் எவரெஸ்ட் தான் இருக்கார். மானசரோவர் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் அந்த தரிசனத்தை. இது வரைக்கும் எவரெஸ்ட்டில் போய் எவரெஸ்ட்டில் ஏறினேன்றாங்க, பட் முழுமையாக யாரும் ஏறலை. கொடி நட்டேன்றாங்க, இன்னும் முழுமை அடையலை. அது வந்து சிவனுடைய ஸ்தலம், அங்கே கால் பதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, அங்கேயும் சிவன் இருக்கார்.
ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிகிட்டே போனால் டைம் ஆகாது. ஐயப்பனை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, அதனால ஐயப்பனுக்கும் கருப்புக்கும் ஒரு நெடும் தொடர்பு இருக்கு. அதனால கருப்பசாமியை வணங்கணும். ஐயப்பனை கும்பிடுறப்ப கண்டிப்பாக வணங்கணும். கற்பனை ஒருவன் வணங்கி விட்டுத்தான் ஐயனை காண முடியும். அப்பொழுதுதான் அவன் அருள் பரிபூர்ணமாக கிட்டும். அடுத்து மாளிகைப்புறத்தை பற்றி சொல்றேன்னா, மாளிகைப்புறம் சாதாரண ஆளில் நல்ல பெண்மணி, நல்ல தேவதை. அவங்க பேர் லலிதாம்பிகை. அவங்களுடைய சகோதரன் தான் மகேசன். அதாவது அவனும் நல்லவன் தான். தவம் இருந்து வரம் பெற்று தன்னை யாரும் வெல்ல முடியாதுன்ற ஒரு, எல்லாருக்கும் அந்த பவர் வந்த உடனே ஒரு ஆணவம் வந்துடும் தன்னால. அதே மாதிரி ஒரு ஆணவம் தான் அசுரத்தன்மை. அதுக்கு பேர் தான் அசுரத்தன்மை. அந்த ஆணவம் தான் அசுரன். அந்த அசுரத்தன்மையில் அவன் அழிஞ்சிடறான். மகேசனை அழிச்சிடுறாங்க. தன் அண்ணன் அழிக்கப்பட்டானேன்ட்டு தங்கையும் தவம் இருக்கிறான். அதே எருமை வடிவம் கொண்டு மகிழ்ச்சியாக மாறுகிறான். அவள் வாங்கின வர என்ன? ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை நரன், நரன்னா மனிதன். நரநிலத்தில் 12 ஆண்டுகள் வாழ வேண்டும். நரனாக, மனிதனாக தான் வாழணும். அவன் தெய்வமாக அருளோடு வாழக்கூடாது, வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் என்னை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வர ஆகும். இது சாத்தியமா? ஆணுக்கு ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எல்லோருக்கும் வியப்பு. என்ன இவர் பாட்டு கண்மூடித்தனமாக விரதம் வரம் கொடுத்துட்டாரே, இது நடக்குமா? சாத்தியமாகுமா? மகிழ்ச்சியினுடைய அக்கு அதிகரிச்சுட்டே போகுது. எல்லாரும் பொதுவாக தேவர்கள்லாம் முதல்ல வர்றது நாரதர்கிட்ட தான். ஏன்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியணுன்னு நாரதர்கிட்ட வராங்க. நாரதர் சொல்கிறாரு, இதற்கெல்லாம் சிவன் தான் போகணும். சிவன்கிட்ட போகிறாரு. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, பெருமாள்கிட்ட போகிறாரு. அப்போ தான் சிவன் என்ன பண்ணுறாரு, பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு, நீ மோகினி அவதாரம் 2 முறை எடுத்தாய். ஒரு முறை பார்க்கடல் கடைந்து அமுது எடுப்பதற்காக, 2வது முறை சூரனை அழிப்பதற்காக, இன்னொரு முறை எனக்காக அவதாரம் எடுக்கக்கூடாதா? ஏனென்றால் அப்படி ஒரு அவதாரம் இந்த பூமலோகத்துக்கு தேவைப்படுகிறது அப்படின்னாரு. பிரம்மன் தான் அந்த வரத்தை கொடுக்குறாரு. வரத்தை கொடுத்த காரணத்தினால நான் மோகினி அவதாரம் இருக்க அப்படின்னு சொல்லி தான் இந்த மோகினி அவதாரம் எடுத்து ஐயன் ஜனிக்கிறார். அப்படி ஜனிக்கு வந்து தான் மகிழ்ச்சியை கொள்கிறாரு. அப்போ கொல்லும்போது மகிழ்ச்சி கேட்குறா லாஸ்ட்டாக, அந்த பூத உடலை அடித்து கல்லிடும் குன்று அலசை, அழுதா நதின்னு சொல்லுவாங்க, அது அலசை. ஏன்னா அந்த உடலை அலசினார். அதனால தான் அந்த மகிழ்ச்சி அந்த அழிச்சிட்டு அந்த கல்லிடும் குன்றில் அந்த பூத உடலை புதைச்சிட்டு அப்போ கேட்குறா, ஏன்னா நீ முதல்ல முன் ஸ்பரிசம் தான் என் மேலே பட்டிருக்கு, நான் உனக்கு மனைவியாக இருக்கணுன்ற. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, நான் ஐசிக பிரம்மச்சாரின்னு. எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளணும், சரி எனக்கு புறமாக நீ அமர்ந்திரு என்று எனக்கு என்னை காண புது ஐயப்பன், அவர் தான் கன்னி ஐயப்பன் சொல்லக்கூடிய முதலாக வருபவர். சபரிமலைக்கு முதலாக வருபவருக்கு பேர் கன்னி ஐயப்பன். என்னைக்கு கன்னி ஐயப்பன் வராமல் இருக்கிறாரோ அன்று நான் உன்னை மணந்து கொள்கிறேன். அதை நான் எப்படி அறிந்து கொள்வது? நான் சரங்குத்தி என்ற இடத்தில் சரதை குத்தி அந்த சரத்தின் மூலியமாகத்தான் இந்த ஐயப்பன் சன்னதி எழுப்பப்படுகிறது. அதுபோல அந்த இடத்தில் சரம் இல்லை என்றால், சரம் என்பது உங்களுக்கு தெரியும் அம்பு, அந்த அம்பு இல்லை என்றால் உன்னை நான் திருமணம் கொள்வி. இப்போதான் வருஷத்துக்கு எத்தனையோ 1000 பேர் மாலை போடுறாங்க. அதனால அங்கே சரம் இல்லாமல் இருக்காது. அதனால இவங்களுக்கு திருமணம் ஏற்படுது. ஏன்னா இதை அறிந்ததினால் அப்படிப்பட்ட ஒரு வாக்கை கொடுத்து விட்டார். அப்படி இருந்தும் தனக்கு அருகில் தான் மாளிகை புறம், இவர் இருக்கும் மாளிகைக்கு புறமாக வைத்திருக்கிறார். அவங்களுக்கு சகல மரியாதை உண்டு, ஆபரணம் உண்டு, எல்லாம் உண்டு. சாமி, இப்போ ஒரு சந்தேகம் வருது. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு மாலை போட்டு வர்றோம், 10 நாளைக்கு மாலை போட்டு போகிறோம், ஐயப்பனை பார்த்துறோன்றாங்க. இது சரியான வழிமுறையா? அதாவது இது ஆக்சுவலி இது முறை கிடையாது. இது முறையற்ற ஒரு செயல் தான். ஏன்னா யூனிஃபார்ம் போட்டால் தான் போலீஸ். நான் யூனிஃபார்ம் இல்லாமல் போலீஸாக இருக்கிறேன்னா யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அந்த டிபார்ட்மெண்ட்டே ஒத்துக்காது. அது மாதிரி இதுக்கு யூனிஃபார்மே இந்த மாலை விரதங்கள் தான். இதுதான் நமக்கு அடையாளம், சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு அடையாளம். இந்த தாடி வளர்த்தல், இப்படி தாடி வளர்க்கும் போது நம்ம சாமியார் தோற்றம் அடைகிறோம். இதனால் பெண்கள் நம்ம மேல் மோகம் கொள்ள மாட்டார்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, செருப்பெல்லாம் அணியாமல் நம்ம அந்த 48 நாட்கள் நடக்கும் பொழுது நம்ம கால்கள் பாதங்கள் ஒரு கரடு முரடான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். சபரிமலைக்கு செல்ல வாய்ப்பு. 3வதாக தினந்தோறும் 2 வேளை நீராடுகிறோம்.
பச்சை நீரிலே, அதாவது குளிர்ந்த நீரிலே நீராடுகிறோம். ஹாட் வாட்டர், சுடு தண்ணிலாம் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். அப்படி குளிர்ந்த நீரிலே நீராடும் போது இந்த உடலும் குளிர்ந்து நம்மையும் குளிர வைத்து மனத்தையும் குளிர வைக்கிறது. 4 விரத முறைகளில் சாப்பாடு. இந்த 2 வேளை சிற்றுண்டி, நான் சொன்னேன் சற்று முன்னாடி, சிற்றுண்டி, 1 வேளை சாப்பாடு சாப்பிட்டு தரையில் படுக்க வேண்டும். இந்த பாய் தலகாணி இப்படி சுகமாக உறங்குவது சரியல்ல. சரி, தரையில் படுக்க முடியலையா, எனக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ஒரு பாய், புதிய பாய் ஒன்று வாங்கி விரித்து படுத்துக்கும். தலையணை எனக்கு கண்டிப்பாக வேணும், தலையில் இல்லாமல் தூங்க வராது, ஒரு பலகையை வைத்துக்கொள். ஏன்னா ஏற்கனவே நீ பயன்படுத்தின அந்த பொருள்கள்லாம் வேற விதமாக இருக்கும், உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் வேற விதமாக இருக்கும். ஆனால் விரத காலத்தில் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது. அப்போ முறையாக அந்த 48 நாள் விரதம் இருந்தால்தான் இந்த உடலும் மனமும் அந்த ஐயனைக்கான ஏதுவாகிறது. 4 நாள் விரதம் இருக்கிறேன், 10 நாள் விரதம் இருக்கிறேன், சூழ்நிலை அப்படி, சந்தர்ப்பம் இப்படி, இதெல்லாம் காரணம் காட்டினா அவன் உன்னை பார்க்க மாட்டான், நீ தானே அவனை பார்த்து விட்டு வருவாய். அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி சாமி 3 வருஷம் மாலை போட்டு போனதுக்கு அப்புறம் மணி கட்டுறாங்க. அந்த மணியை எடுத்துட்டு வந்தா குழந்தை பிறக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. உண்மை, இது முற்றிலுமான உண்மை. இது என் வாழ்க்கையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. நான் ஒரு 3 பேருக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த மணியை. அதுவும் குறிப்பாக அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேறு இருக்கும் செவிலியர், நர்ஸுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே தெரியும். அவங்களுக்கு கரு எப்படி உண்டாகும் தெரியும், எப்படி இதாகும் தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவங்களுக்கு கரு தரிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு ராஜகோபால் அந்த சுவாமி என் கூட சபரிமலைக்கு வருவார். அவர் மூலியமா, அந்த செவிலியர் எனக்கு தெரியாது, அவர் மூலியமா அந்த மணியை கொண்டு போய் நான் கொடுத்தேன். கொடுத்து அதோடு நான் மறந்துட்டேன், அந்த பூஜை முறைகளை சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு மணி கொடுக்கறது பெருசு இல்லை, அந்த மணியை வாங்குறது பெருசு இல்லை. அதை பூஜை அறையில எப்படி பூஜை பண்ணணும் அதையே ஐயப்பனாக பாவித்து, மணிகண்டன் சொல்லுவாங்க. கண்டத்தில் மணி இருப்பதனால மணிகண்டன், கண்டத்தில் நஞ்சை சுமந்ததுனால நீலகண்டன், கண்டத்தில் மணியை சுமந்ததுனால மணிகண்டன். ஆக மணிகண்டனை மணிகண்டனாகவே பாவித்து அதுக்கு தினந்தோறும் பூஜை செய்து. என்ன மாதிரி பூஜை செய்யணும்? பூஜைன்னா ஒன்றும் இல்லை, பன்னீர் ஊற்றி அதை வாஷ் பண்ணணும். அதாவது நாம குளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த மணியை மணிகண்டனாக நினைத்து குளிக்க வைக்க வேண்டும். சிறிது அளவு சந்தனம் குங்குமம் வைத்து தீபாராதனை காட்டி, தூபம் சொல்லுவாங்க, அதாவது ஊதுபத்தி தீபம், தீப தூபம் சொல்லுவாங்க. இது 2ஐயும் காட்டிட்டு சிறிது ஆகாரம்னா குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஆகாரம். குழந்தைகளுக்கு பிடித்தமானது என்னவோ, திராட்சை குழந்தைங்களுக்கு பிடிக்கும். திராட்சைனா அந்த உலர் திராட்சை பொங்கலுக்கு போடுறது, பேரிச்சம்பழம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லையா சாக்லேட்டில் கொழுப்பு இருக்கு ஏதோ அப்படின்றாங்க, அதனால அதை தவிர்க்கலாம். இருந்தாலும் குழந்தைகளுக்குன்னு பரவாயில்லை வைக்கலாம். பிஸ்கெட் இவை போன்ற வச்சு 4 குழந்தைகளுக்கு, அருகில் உள்ள 4 குழந்தைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். எத்தனை நாள் செய்யணும் இது? நாட்கள் கணக்கல்ல, நீங்கள் செய்யும் நாட்கள் பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சப்போஸ் அவர்கள் மாதவிடாய் ஆனால் அந்த நேரத்தில் கணவன் செய்ய வேண்டும். இந்த மாதவிடாய் காலத்தில் 3 நாட்களோ 4 நாட்களோ 5 நாட்களோ அந்த நாட்களில் கணவன் அவர்களுக்காக செய்ய வேண்டும். ஏன்னா கணவன் பாதி மனைவி பாதி தான் உடல். அப்போ இருவருக்கும் சேர்ந்துதான் அந்த குழந்தை வேணும்னு ஆசை இருக்கு. அப்போ அந்த கணவன் அந்த காலத்தில் செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டே வந்தால் 90 நாளுக்குள் கண்டிப்பாக கர்ப்பம் அடைவார்கள். இது உத்தமம். நீங்க கொடுத்தீங்களா? அது என்னாச்சு? அவங்களுக்கு கொடுத்து சொல்லிட்டீங்க, பூஜை முறை எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆமா, நர்ஸுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா? அவங்க குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. எப்படின்னா அந்த குழந்தை பிறந்து 3 மாதங்கள் கழித்து எனக்கு அந்த அதே ராஜகோபால் என்னிடத்துல வாங்க சாமி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். கடைசியில் பார்த்தா அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை, ஒரு தட்டில் பழங்கள் வச்சு, வேட்டி துண்டு வச்சு, பணம் காணிக்கையாக ஒரு பணம் வச்சு கொடுத்தாங்க. ஏமா அதெல்லாம்? நான் 8-9 வருஷமாக குழந்தை இல்லாமல் நானே ஒரு நர்ஸு, எப்படி குழந்தை உண்டாகணும்லாம் தெரிஞ்சும் என்னால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, செயற்கை சூழ்நிலைக்கு போகாமல் இயற்கையாகவே நான் ஈண்டெடுக்க வேணும்னு ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றி கொடுத்தீங்க. நான் நிறைவேற்றலாமா? மணிகண்டன் நிறைவேற்றலாம், உன்னுடைய பூஜை நிறைவேற்றியது. அதான் உண்மை. நிச்சயமா. நானுங்கிறது அகம்பாவத்தை குறிக்கக்கூடியது. நான் செய்யலை அதை. நான் ஏதோ ஒரு வேலைக்காரன் அங்கேருந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். அங்கே இருக்கிற மணி, அது யாரோ கட்டிய மணி, அந்த மணியை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் பூஜை பண்ணீங்க, அதுக்குண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சிங்க. நிச்சயமா. இது தங்களுடைய பலன், இது தங்களுடைய பூஜை.
ஆனால் நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் பலன் அடைஞ்சீங்க. இதில் என்னுடைய காரணம் ஒன்றுமே இல்லைம்மா. அருமை அருமை. ஆனால் ஐயனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ம் என்ன பேர் வைக்கலாம்? நாங்கள் மஞ்சுன்னு பேர் வைங்க. ம் ம். ஏன்னா மாளிகைபுரத்தம்மனுக்கு மஞ்சமாதான்னு ஒரு பேர் இருக்கு. மஞ்சுன்னு பேர் வைக்குமான்ட்டு சொல்லிட்டு நிச்சயமா வந்துட்டேன். நிச்சயமா. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த மணி என்ன பண்ணணும்? அந்த மணியை திரும்ப செலுத்தி விட வேண்டும். எப்படி செலுத்தணுமா? சபரிமலைக்கு செல்பவர்களிடத்தில் ஐயா இந்த மணியை கட்டி விடுங்கள் என்று சொல்லி காணிக்கை கொடுத்து அனுப்பலாம். இல்லையே அதன் கூடி 2 மணிகளை சேர்த்து கொடுத்து அனுப்பலாம். அது முதல் முறையா போனாலும் சரி, 3ஆவது முறையா போனாலும் சரி, யார்கிட்ட கொடுத்து யார் இடத்துல வேணாம், சபரிமலை செல்பவர்கள் யார் இடத்துல வேணாலும் அதை கொடுக்கலாம். அப்படி செலுத்திட்டா அந்த நம்ம வேண்டினது பரிபூர்ணமாகும். நிச்சயமா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ செலவுகள் செஞ்சு இன்னைக்கு கர்ப்பம் தரிக்கல. இருந்தாலும் இது ஐயப்ப அருளால கிடைக்கும் போதே அவருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் மிகையாகாது. நிச்சயமா நிச்சயமா. நாம ஆக்சுவலா அவருக்கு செய்யல, இங்க இருக்கிறத தான் அவருக்கு கொடுக்குறோம். அவருக்கு கொடுத்ததே அவருக்கு திருப்பி கொடுக்குறோம். இதுல ஒண்ணுமே இல்லை. நாம என்ன கொண்டு வந்தோம்? ஒண்ணுமே கொண்டு வரல. அருமை. நம்ம இங்க இருக்கிறத அவருக்கு கொடுக்குறோம், அவர் கொடுத்தது அவருக்கே கொடுக்குறோம். நிச்சயமா. அது எதை வேணா கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். நிச்சயமா. ஆக மொத்தத்துல நன்றி செலுத்துதல். நிச்சயமா. ஏன்னா ஒரு ஐயப்பனை கூட நீங்க வழி அனுப்பி வைக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. செலவு பண்ணி சபரிமலைக்கு அனுப்பி வைக்கலாம். ஐயா உன் அருளாளர் எனக்கு குழந்தை பிறந்தது, அவர் ஐயப்ப மலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, அவனுக்கு உன் சன்னதிக்கு அனுப்பி வைக்கிறேன், அப்படி கூட அனுப்பி வைக்கலாம். அருமை அருமை. எப்படி வேணாலும் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அருமை சாமி. எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அருமை சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்றோம்.